கோலமை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் நான் பார்த்து வளர்ந்தது கிடையாது. நான் கிராமத்தில் வளர்ந்துருந்தாலும் ஆண் பெண்கிற பேதம் நான் பார்க்கறது கிடையாது, பார்க்கவும் அவசியமும் கிடையாது. புள்ளி கோலம், இழை கோலம், படி கோலம், ரங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராமர்ஸ் இருக்குது. நிறைய நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கோலம் போடுறதுல. இந்த மூணும் ரவிவர்மா ஓவியங்களை கோலத்தில் எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிற 3 கோலங்கள் நவராத்திரி அன்னைக்கு போட்டோம். மயிலாப்பூர்னாலே தெப்பம் ஃபெஸ்டிவலை ஏன் கோலமாக கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெப்ப திருவிழாவை கோலத்தில் கொண்டு வந்தோம். இந்த மாதிரி பழைய பாடல்கள், தமிழ் பாடல்களில் என்னோட கோலத்தில் எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் கோலமும் கலாச்சாரம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய கலாச்சாரத்தில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது வீட்டு வாசல்களில் கோலமிடுறது தான். நம்ம வாசல்களை அலங்கரிக்கிறத தாண்டி நம்ம மரபை கட்டி காக்கிறது தான் இந்த கோலம். நகரங்களில் வேணா அந்த பழக்கம் மாறி இருக்கலாம், ஆனால் இன்னும் சில கிராமங்களில் அந்த பழக்கம் அப்படியே தான் இருக்குது. அப்படி நம்ம கலாச்சாரத்தை நினைவூட்டுற மாதிரி ஒரு ஆண்மகன் 365 நாட்களில் வர பண்டிகை காலத்தில் அழகான கோலங்களை இட்டு இன்னும் நம்ம கலாச்சாரத்தை பாதுகாத்துட்டு வராங்க. அப்படி அவங்க போடுற கோலங்களுக்கு என்னென்ன அர்த்தம், என்னென்ன கதைகள்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பங்குனி ஃபெஸ்டிவல் திருவாரூரில் ரொம்ப விசேஷம். திருவாரூர்னாலே தேர்னாலே தியாகராஜன். அந்த தேரை ஒரு சின்ன கோலம் கான்செப்டில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோலம். இட்ஸ் 300 டன் தேர். அண்ட் அந்த தேரை இழுக்கிறதுக்கு பல ஊர்கள்லேருந்து, பல நாடுகள்லேருந்து பீப்புள் கம் அண்ட் தே டூ த தேர் ஃபெஸ்டிவல். அந்த தேர் ஃபெஸ்டிவலில் ஒரு சின்ன கோலமாக இப்போ பார்க்கலாம். வணக்கம், என்னோடய பேர் பாலச்சந்தர் சிதம்பரம். நான் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஐம் ஒர்க்கிங் அண்ட் கோலம் இஸ் மை பேஷன். தட்ஸ் ஹவ் கோலமும் கலாச்சாரமும் ஸ்டார்டட். என்னோடய பேஷன் கோலமை எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தீம்ஸ் ஏன் கவர் பண்ணக்கூடாது. 365 நாளும் நம்ம நாட்டில் ஃபெஸ்டிவல்ஸ் தான் இருக்குது. ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு பேஷன் 4 years கம்ப்ளீட் ஆகி இந்த வருஷம் இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் என்னோடய கோலம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட பேஜில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஃபெஸ்டிவல் பொங்கலை கவர் பண்ண ஒரு கோலம், ட்ரெடிஷ்னலாக ஒரு இழைக்கோலம் போட்டு அதை அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டில் ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஆர்டிஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு. ஸோ தட் இஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் ஒரு பண்டிகை, தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், விஷுவாக இருக்கட்டும், யுகாதி அண்ட் மெஜாரிட்டிலி நம்ம செலிப்ரேட் பண்ணுற பொங்கல், மாட்டு பொங்கல் அண்ட் தென் கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் ஐ ஹவ் கவர்ட். திமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது திருப்பாவை சீரீஸில் ஸ்டார்ட் பண்ண 30 கோலங்கள் இந்த வருஷம் திருவெம்பாவை 20 கோலமும் கவர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வர மார்கழிக்கு திருப்பள்ளி எழுச்சி 10 கோலம் கவர் பண்ணணுங்கிறது என்னோடய டார்கெட். இதுக்கப்புறமா சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தை அமாவாசைக்கும் அபிராமி அந்தாதிக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு கோலம் கவர் பண்ணினேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருவாரூர் தேர், ஆழி தேர் தியாகராஜரோடது, அதோட கோலம் இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி கோலம் மட்டும் இல்லாமல் கோலத்தோட கானமும் சேர்ந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க கிருஷ்ண ஜெயந்திக்கு மீராவோட சாங்ஸ் ரொம்ப ஃபேமஸ். தமிழில் MS அம்மா பாடினது, தெலுங்கில் ஸ்ரீ பார்வதி தேவி, கன்னடத்தில் பாக்யாதலக்ஷ்மி பாரம்மா, தமிழில் சரஸ்வதி சபதத்துலேருந்து ஒரு பாடல். இந்த 3ம் ரவிவர்மா ஓவியங்களை கோலத்தில் எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிற 3 கோலங்கள் நவராத்திரி அன்னைக்கு போட்டோம். இந்த மாதிரி திமேட்டிக்காக போட்டுட்ருக்கிறது தான் கோலமும் கலாச்சாரமும். நான் பாடுறது மட்டும் இல்லாமல் மற்ற சிங்கர்ஸ் பாடுறதையும் கொலாப் பண்ணி நம்ம பேஜில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோலமும் கானமும் மட்டும் இல்லாமல் கதையும் ஏன் சொல்லக்கூடாது. இப்போது குரு பூர்ணிமா இருக்குது. அந்த குரு பூர்ணிமாவுக்கு கதை என்ன அப்படிங்கிறத கோலமும் கதையும் அப்படிங்கிற ஒரு சீரீஸும் நம்ம கோலம் பேஜில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கோலம் இன்றைக்கி ஒரு பேஷனாக இன்னும் நிறையா போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்குது. இந்த வருஷம் ஹைலைட் மயிலாப்பூர் கோலம் ஃபெஸ்டிவல். அதில் இட்ஸ் மை 3rd year.
ஃபஸ்ட் இயர் ஒரு சின்ன கோலம் ஜாலிக்காக போட்டது. 2வது வருஷம் ஓகே நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலம். இந்த வருஷம் வந்து ரங்கோலி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தான் டாப்பிக்கே. அதனால் மயிலாப்பூர்னாலே தெப்பம் ஃபெஸ்டிவலை ஏன் கோலமாக கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெப்ப திருவிழாவை வந்து கோலத்தில் கொண்டு வந்தோம். அது நார்மலாக இல்லாமல் நைட் தெப்பம்னாலே ஈவினிங் ஃபெஸ்டிவல். அந்த ராத்திரி வெளிச்சத்தில் இந்த சீரியல் லைட்ஸில் பல கலர்களோடு இருக்கக்கூடிய ஒரு கோலமை வந்து தெப்ப திருவிழாவை நம்ம கொண்டு காமிச்சோம். தட் வாஸ் அ ஹியூஜ் ஹிட். தட் புட் மீ ஆன் த மேப். ஓகே நவ் ஹீ இஸ் தேர் அப்படிங்கிறது வந்து காமிச்சது வந்து அந்த மயிலாப்பூர் தெப்பம் திருவிழா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஆழித்தேர் ஃபெஸ்டிவல். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அஃப்கோர்ஸ் என்னோட முயற்சிகள் இருந்தாலும் என்கரேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அம்மா வந்து தான் வந்து இஸ் மை பேக் போன் அண்ட் ஷீ ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ அகெயின்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ். நிறையா பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பையன் கோலம் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் பிறந்து வளர்ந்தது வந்து தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தில். அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறதுக்கு என்னோடய அம்மா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எது காதில் விழுந்தாலும் நீ வாங்கிக்காத, உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு, இதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு யூனோ ஐ எம் டாக்கிங் அபவுட் கோலம். தட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் திங் ஃபார் மீ. கோலமில் நிறைய வகைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் கோலம்னாலே தமிழ்நாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட். புள்ளி கோலம், இழை கோலம், படி கோலம், ரங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராமர்ஸ் இருக்குது. நிறைய நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் உண்டு கோலம் போடுறதுல. அதில் வந்து ஐ ஹாவ் ட்ரைட் எவ்ரி ஜானர். இழை கோலம்னாலும் வெட் மாவில் போடுற ஒரு கோலம், படிக்கோலம் அகெயின் சாதாரண மாவில், புள்ளி கோலம் சிக்கு கோலம் சொல்கிறது ஒரு வகை, அதுலேயும் வந்து ஐ ஹாவ் டன் இட். அதுக்கப்புறமா ரங்கோலியில் வந்து கிராமர் கிடையாது, இப்படி தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் தாட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி த்ரூ ரங்கோலி. அந்த மாதிரி பார்க்கறது தான் இந்த ஒரு கோலம். முக்கியமான ஒரு ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னாக்க, ரேவதி சங்கரன் அம்மா வந்து எனக்கு ஒரு கோலம் ப்ரெசென்ட் பண்ணினாங்க என்னோட திருப்பாவை கோலம் பார்த்துட்டு. தட் வாஸ் லைக் அ ஹியூஜ் டீல் ஃபார் மீ. ஏன்னா அவங்கள பார்த்து வளர்ந்த ஒரு பையன், அவங்களுக்கு தெரியாத கலைகளும் கிடையாது. ஸோ அவங்க வந்து என்கரேஜ் பண்ணது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் டீல். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நம்ம தமிழ்நாடு மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி திருவிழாக்கள்லேயும் காம்படிஷன்ஸ்லேயும் போடுறது வந்து இட்ஸ் வெரி என்கரேஜிங் ஃபார் மீ. ப்ரைஸ் வின் பண்ணுறோமோ இல்லையோ கலந்துட்டு நம்ம ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் டீல். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கோலம் ப்ராஜெக்ட்ஸ், கோலமும் கலாச்சாரமும். கோலமை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் நான் பார்த்து வளர்ந்தது கிடையாது. நான் கிராமத்தில் வளர்ந்துருந்தாலும் என்னுடைய அம்மா ரொம்ப ப்ராட் மைண்டடாக வளர்த்ததுனால பெண்கள் தான் கோலம் போடணும். பட் அந்த ஸ்டீரியோ டைப் இப்போ வரைக்கும் இருக்குது. ஐ ஸ்டில் கெட் கமெண்ட்ஸ், ஐ ஸ்டில் கெட் டிஎம்ஸ் இன் மை இன்ஸ்டாகிராம். நீங்கள் ஏன் போடுறீங்க, நீங்கள் வந்து போடலாமா கூடாதா, நிறைய கொஸ்டின்ஸ். சில பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க என்ன, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு போட தெரியாது, எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா. ஐ ஹாவ் டாட் பீப்புள். எனக்கு ஆசையாக இருக்குது, போடவும் தெரியும், ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் போட முடியாது, என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் போடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் கோலம் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்கிற பேதம் வந்து நான் பார்க்குறது கிடையாது, பார்க்கவும் அவசியமும் கிடையாது. ஏன்னா சமையலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மட்டும்தான் பெண்கள் சமைக்கிறாங்க, பட் ரெஸ்டாரண்ட்ஸ் வெளியில் எங்கேயாவது போனால் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட். இட்ஸ் அ ஸ்கில் செட், இட்ஸ் அ ஆர்ட் ஃபார்ம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆசையாக இருக்குனாக்கா நீங்கள் சின்னதாக ஒரு புள்ளி கோலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் தட் இஸ் வெரி ஈஸி. புள்ளியை ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி we can develop our creativity and do execution. ஸோ கோலமை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ங்கிற பேதம் கிடையாது. அண்ட் இந்த தொடர்ச்சியாக பார்க்குற சீரீஸில் வந்து பக்த பிரகலாதன் படத்துலேருந்து ஒரு நரசிம்மர் பாட்டு ஒன்று உண்டு. அது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கோலமுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பழைய பாடல்கள், தமிழ் பாடல்களில் என்னோடய கோலத்தில் எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் கோலமும் கலாச்சாரமும்.